பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் 80% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், லூசராக இருக்காங்க. அந்த 80% லாஸ் பண்ணுறவங்கள நாலேஜ் இல்லாமல் லாஸ் பண்ணுறவங்களோட நாலேஜோட லாஸ் பண்ணுறவங்க பண்ணுற ஒரு 3 மிஸ்டேக்கை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல்ல பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா FOMO ட்ரேட். ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இல்லை ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக்ல போய் நம்ம பணத்தை பார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அவசரப்பட்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து என்னவாகுதுன்னா அதில் ஃபேக் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இறங்குது. அதனால அவங்க கேபிட்டலே வாஷ் அவுட் ஆகுது. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேனிக் செல்லிங். ஸோ அது வந்து அவங்க ஸ்டாக்கை வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் வர்றதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் திரும்பினுச்சு அப்படின்னா அவங்க பயத்தில் வித்துடுறாங்க. அவங்க விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த டார்கெட் அச்சீவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேனிக் செல்லிங் மூலமாகவும் அவங்களோட கேபிட்டலை லூஸ் பண்ணுறாங்க. இந்த தேர்ட் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ். அவங்க என்னதான் நாலேஜ் அப்படிங்கிற விஷயம் அவங்க எடுத்திருந்தாலும் அவங்க ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணாமல் அவங்க அதுக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆகிட்டு நம்ம தான் நாலேஜ் இருக்கே, நம்ம தான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமே, நம்ம எடுக்கிற ட்ரேட்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணாமல் அவங்க என்ட்ரு ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் போய் முடியும். கன்க்ளூஷனாக என்ன சொல்ல வரலாம்னா, யார் இந்த ஒரு 3 விஷயத்தையுமே வந்து கரெக்டாக கண்ட்ரோல்டாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட மார்க்கெட்டை பற்றின நாலேஜ் இல்லாட்டி கூட அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராகவோ ட்ரேடராக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.